தெலுங்கானாவில் சந்திரசேகர் ராவ் தலைமையிலான பாரத ராஷ்டிர சமிதி கட்சியில் நிலவும் உட்கட்சி பூசலால் கட்சி இரண்டாக உடையும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. தெலுங்கானாவில் எதிர்க்கட்சியாக ஆக்கப்பூர்வமாக செயல்பட பாரத ராஷ்டிர சமிதி தவறிவிட்டதாக அக்கட்சி மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் பாரத ராஷ்டிர சமிதி கட்சிக்கு கவிதா தலைமை பொறுப்புக்கு வருவதை பலரும் விரும்பாத நிலையில் அடுத்த தலைவர் யார் என்ற போட்டி நிலவுவதால் தெலுங்கானா அரசியலில் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது. தெலுங்கானாவில் ரேவந்த் ரெட்டி தலைமையிலான தேசிய காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி நடைபெற்று வருகிறது. எதிர்க்கட்சியாக உள்ள பாரத ராஷ்டிர சமிதி செயல்பட்டு வருகிறது. ஆனால் ஓர் எதிர்க்கட்சியாக மக்கள் அன்றாடம் எதிர்கொள்ளும் அடிப்படை தேவைகள் மற்றும் அன்றாடம் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து அம்மாநிலத்தை ஆளும் காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி மற்றும் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி செயல்பாடுகளை குறித்து ஆக்கப்பூர்வமாக செயல்பட பாரத ராஷ்டிர சமிதி தவறிவிட்டதாக குற்றம் சாட்டு எழுந்துள்ளது. மாநில அரசின் நிதி நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது. ஓய்வூதியர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்க முடியாமல் தெலுங்கானா அரசு தவித்து வருகிறது. அதேபோல் அரசு ஊழியர்களுக்கும் ஊதிய உயர்வு அளிக்க கஜானாவில் பணம் இல்லை என ரேவந்த் ரெட்டி அண்மையில் கையை விரித்துவிட்டார். இந்த பிரச்சனையை எல்லாம் பூதாகரமாக வேண்டிய எதிர்க்கட்சியோ உட்கட்சி பூசலால் சிக்கி தவித்து வருகிறது. அதாவது பாரத ராஷ்டிர சமிதியின் தலைவர் சந்திரசேகர் ராவ், அவரது மகன் KT ராமராவ், மருமகன் ஹரிஸ் ராவ் மற்றும் மகள் கவிதா ஆகியோருக்கு இடையே அடுத்த தலைவர் யார் என்ற போட்டி நிலவுவதாக தெலுங்கானா அரசியலில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. சந்திரசேகர் ராவ் சமீப நாட்களாக அரசியலில் தீவிரமாக ஈடுபடவில்லை. ஆகையால் அவர் கட்சியின் அடுத்த தலைவராக தனது மகன் ராமராவை நியமிக்க முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியானது. இது சந்திரசேகர் ராவின் மருமகன் ஹரிஸ் ராவுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தி இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. கட்சிக்காக 24 ஆண்டுகள் தொடர்ச்சியாக உழைத்த போதிலும் தனக்கு தலைமை பொறுப்பு கிடைக்காததால் ஹரிஸ் ராவ் ஏமாற்றம் அடைந்ததாக கூறப்படுகிறது. ஆனாலும் அவர் வெளியில் பத்திரிகையாளர்களை சந்தித்த போது தனக்கு எந்த ஒரு அதிருப்தியும் இல்லை என்று மேம்போக்காக கூறியதாக கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி ராமராவுடன் தனக்கு எந்த ஒரு மோதல் போக்கும் இல்லை என்று அவர் கூறினாலும் உள்ளுக்குள் அவருக்கு கட்சி தலைவராக வேண்டும் என்ற ஆசை இருப்பதாகவே கட்சி வட்டாரங்களில் பேசப்படுகிறது. அண்மையில் செய்தியாளர்களை சந்தித்த ஹரிஸ் ராவ் பாரத ராஷ்டிர சமிதியின் அடுத்த தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான உரிமை சந்திரசேகர் ராவுக்கு இருக்கிறது என்றும் அதே சமயம் KT ராமராவுடன் இணைந்து பணியாற்றுவதற்கு எனக்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லை என்று அவர் கூறியிருந்தார். இருப்பினும் ஹரிஸ் ராவ் தலைமை பதவிக்கு குறிவைப்பதாகவே பாரத ராஷ்டிர சமிதி நிர்வாகிகள் கூறுகின்றனர். ஏற்கனவே ஆட்சி அதிகாரத்தில் இருந்து பாரத ராஷ்டிர சமிதி அகற்றப்பட்டதால் அக்கட்சி இரண்டாக உடையும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. பாரத ராஷ்டிர சமிதி ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத இந்த நிலையில் கட்சியை இரண்டாக உடைக்க சதி நடைபெறுகிறது. கட்சி தலைவர்கள் ஒற்றுமையாகவே இருக்கின்றனர். அதே சமயம் காங்கிரஸ் அரசின் தோல்விகளை வெளிச்சம் போட்டு காட்ட கட்சி தலைமை தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும். போர்க்களத்தில் ரத்தம் சிந்துவதை விட அமைதி நேரத்தில் வியர்வை சிந்துவது நல்லது என்று கட்சியின் மூத்த நிர்வாகிகள் கூறினர். இதேபோல் சந்திரசேகர் ராவின் மகள் கவிதா கட்சி தலைமை பொறுப்புக்கு வருவதற்கும் ஒரு சிலர் எதிர்ப்பு தெரிவிப்பதாக அவரே குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லி கலால் கொள்கை ஊழல் வழக்கில் சிக்கி சிறையில் 6 மாதங்கள் தான் கழித்ததை கட்சி தவறுதலாக கருதுவதாக கவிதா வேதனையுடன் தெரிவித்துள்ளார். பாரத ராஷ்டிர சமிதி கட்சியின் கலாச்சார பிரிவு தலைவரான கவிதா டெல்லி கலால் கொள்கை ஊழல் வழக்கில் கடந்த ஆண்டு மார்ச் 15ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். பின்னர் 6 மாதங்கள் கழித்து சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவர் ஆகஸ்ட் 27ஆம் தேதி ஜாமீனில் வெளியே வந்தார். பின்னர் மாநிலத்தில் 50 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அவர் நேரடியாக சென்று தொண்டர்களை சந்தித்து கலந்துரையாடினார். இருப்பினும் அவருக்கு கட்சியில் முக்கியத்துவம் குறைந்து தலைமை பொறுப்புக்கு அவர் வருவதை பலரும் விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது. சந்திரசேகர் ராவ் தலைமையிலான பாரத ராஷ்டிர சமிதி கட்சியில் நிலவும் உட்கட்சி பூசலால் கட்சி இரண்டாக உடையும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. தெலுங்கானாவில் எதிர்க்கட்சியாக ஆக்கப்பூர்வமாக செயல்பட பாரத ராஷ்டிர சமிதி தவறிவிட்டதாக அக்கட்சி மீது குற்றம் சாட்டு எழுந்துள்ளது. மேலும் பாரத ராஷ்டிர சமிதி கட்சிக்கு கவிதா தலைமை பொறுப்புக்கு
வருவதை பலரும் விரும்பாத நிலையில் அடுத்த தலைவர் யார் என்ற போட்டி நிலவுவதால் தெலுங்கானா அரசியலில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.